இந்திய ஜவுளித்துறை நாட்டின் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இருப்பினும் தற்போது உலகளாவிய சந்தை மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் இத்துறை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. அவற்றை சமாளிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மூலப்பொருள் விலை ஏற்றம், பருத்தி மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகளின் விலை அடிக்கடி மாறுபடுவது உற்பத்தியாளர்களை பாதிக்கிறது. தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய நிலை இன்னும் பல குறு, சிறு மற்றும் நடுத்தர MSME நிறுவனங்கள் பழைய தொழில்நுட்பங்களையே பயன்படுத்தி வருகின்றன. இது உற்பத்தி திறனை பாதிக்கிறது. இந்திய ஜவுளித்துறை சந்திக்கும் முக்கிய சவால்கள் தற்போதைய நிலவரப்படி 2025-26 இத்துறை எதிர்கொள்ளும் முக்கிய சிக்கல்கள்: உலகளாவிய போட்டி. வங்கதேசம், வியட்நாம் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா விலையிலும் ஏற்றுமதியிலும் கடும் சவாலை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அந்த நாடுகளுக்கு வழங்கப்படும் வரிச்சலுகைகள் இந்தியாவிற்கு சவாலாக உள்ளன. தவிர்க்க முடியாத காரணங்களால் போக்குவரத்து மற்றும் துறைமுக கையாளும் லாஜிஸ்டிக்ஸ் செலவுகள் இந்தியாவில் மற்ற நாடுகளை விட கூடுதலாக இருப்பது ஒரு பின்னடைவாகும். இதை கட்டுக்குள் கொண்டுவர டிரான்ஸ்போர்ட், ரயில்வே, கார்கோ, ஹார்பர் என அனைத்தும் ஒருங்கிணைந்த திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. PLI திட்டம், உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம், மனிதனால் உருவாக்கப்பட்ட இழை, MMF ஆடைகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளிகள் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தியை பெருக்க 10,683 கோடி மதிப்பிலான இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் விண்ணப்ப காலக்கெடு மார்ச் 31, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருள் விலையேற்றம், பருத்தி மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகளின் விலை அடிக்கடி மாறுபடுவது உற்பத்தியாளர்களை பாதிக்கிறது. தொழில்நுட்பத்தில் பின்தங்கிய நிலையினால் இன்னும் பல குறு, சிறு மற்றும் நடுத்தர MSME நிறுவனங்கள் பழைய தொழில்நுட்பங்களையே பயன்படுத்தி வருகின்றன. இது உற்பத்தி திறனை பாதிக்கிறது. அமெரிக்கா மற்றும் சில சர்வதேச நாடுகள் இந்திய ஜவுளிகள் மீது விதிக்கும் கூடுதல் வரிகள் ஏற்றுமதியை பாதிக்கின்றன. டெக்ஸ் ராம்ப்ஸ் சமீபத்தில் ஜனவரி 2026 தொடங்கப்பட்ட இத்திட்டம் ஜவுளித்துறையில் தரவு இடைவெளிகளை குறைக்கவும் மாவட்ட அளவில் துல்லியமான திட்டமிடலை மேற்கொள்ளவும் 15 மாநிலங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. சவால்களை சமாளிக்க மத்திய அரசின் திட்டங்கள்: மத்திய ஜவுளி அமைச்சகம் இத்துறையை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்ற பல முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்துள்ளது. PM மித்ரா திட்டம், மேகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பரல் பார்க்ஸ், நாட்டின் 7 இடங்களில் தமிழ்நாட்டின் விருதுநகர் உட்பட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. நோக்கம்: ஒரே இடத்தில் நூல் நூற்றல் முதல் ஆடை உற்பத்தி வரை அனைத்து வசதிகளையும் அளிப்பதன் மூலம் லாஜிஸ்டிக்ஸ் செலவுகளை குறைப்பது. முதலீடு: இத்திட்டத்தின் மூலம் சுமார் 27,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் நெருக்கடியினால் ஏற்படும் சிக்கல்களை களைந்து இந்திய ஜவுளித்துறை நவீன தொழில்நுட்பம் மற்றும் அரசு ஆதரவுடன் உலகளாவிய சந்தையில் தனது இடத்தை மீண்டும் வலுப்படுத்தும் என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் உறுதியளித்துள்ளார்.